டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாட்டால் 2026க்கு பிறகு அதிமுக இருக்குமா என்ற கேள்வி எழுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். உண்மையில் அவர் கூட மெகா கூட்டணி அமைப்பதற்கு கட்சிகள் இல்லை. திமுக கூட்டணி இல்லாம இல்லை, நம்பிக்கைங்கிறது மூட நம்பிக்கையா இருக்கக்கூடாதுல்ல. அவர் தான் அப்பயிலே சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் 234 தொகுதியில் ஜெயிப்போம். அங்கே நிறைய மன வருத்தங்களும் அவருடைய நடவடிக்கைகளுடைய சரியாக இல்லைங்கிற வருத்தம் அவங்க பேர்த்த இருக்குது. அதனால தான் மாவட்ட கூட்டங்கள்லாம் நிறைய மாவட்ட கூட்டங்களில் சலசலப்பு இது மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டதில்லை. அதிமுக கூட்டத்திலேயோ கேள்விப்படாத அளவு நடக்குது. இது அவருக்கு டூர் போகிறப்ப அவங்க கட்சிக்காரர்களே அவர் மேலே உள்ள அதிருப்தியை தான் அங்கங்கே வெளிப்படுத்துகிறாங்க. அது அவர் போலீஸ் பாதுகாப்போடு போக வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஏன்னா அவங்க கட்சிக்காரர்களிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு செல்லணும்னு சொன்னாங்க. இதுதான் அங்கே நிலை. பழனிசாமி இன்றைக்கு அதில் பொதுச் செயலாளர் இருக்கிற காரணத்தாலையும் அவர் பணபலத்தோடு இருக்கிற காரணத்தாலையும் அங்கே அவர் மேனேஜ் பண்ணி அந்த கட்சியை வச்சுட்டு இருக்காரு. ஒரு வணிக நிறுவனம் மாதிரி அந்த கட்சி இருக்குது. இல்லைன்னா 26 தேர்தலுக்கு பிறகு அதிமுகங்கிற கட்சியை அவர் மூடு விழா நடத்தி விடுவார். நான் சொல்கிறது தான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். அதிமுகங்கிற கட்சியை அழிந்து விடணும்னு அவங்க யாருமே நினைக்கல. அங்கே உள்ள தலைவர்கள் யாரும் நினைக்கல. அந்த அம்மாவுடைய கட்சி சரியாக இருந்தால்தான், அம்மாவுடைய தொண்டர்கள் எப்படி பிரிந்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஓரணியில் இருந்தால் தான் திமுகங்கிற தீய சக்தி இன்றைக்கு கூட்டணி பலத்தோடு இருக்குது, அதை வெல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.